ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை பருப்பு அடை செஞ்சிடலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வத்தல் விட்டு தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 1½ உலக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பருப்பு நல்லா ஊறிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கோதுமை ரவையை போட்டு 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பை போட்டுக்கோங்க. வடைக்கு அரைக்க மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. அந்த கோதுமை ரவை கூட இந்த பருப்பை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கணும் மாவு. இப்போ மஞ்சப்பொடி, உப்பு, காயப்பொடி, சோம்பு, அதுக்கு போல் நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, தட்டின இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிட்டு அடையை சுட்டு எடுத்துடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. இப்போ அடை வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நடுவுலையும் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா எல்லா பக்கமும் வெந்து நல்ல மொறுமொறுப்பாக வரும். இப்போ சுவையான கோதுமை ரவை பருப்பு அடை ரெடி. இப்போ அடுத்த அடையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ அடை நல்லா வெந்துட்டு இந்த அடை கூட அவியல், நாட்டு சக்கரை, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ அடை வெந்துட்டு எடுத்துடலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.